என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மே 22 இன்றைய தியானத்தின் தலைப்பு கொண்டாடல் நின்று போகும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் முழுவதும். வீண் காரியத்தில் மகிழ்கிறார்கள். ஆமோஸ் 6:13. மிகவும் அழுத்தமான குற்றச்சாட்டு யேசபேலருக்குச் சாட்டையடி. ஆண்டவர் யேசபேல் மக்களை விழித்துப் பேசுகிறார். வஞ்சப் புகழ்ச்சியாக மக்களினங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே என்று ஆமோஸ் 6:1 அழைக்கிறார். யெசபேலர் தங்களை அப்படி சிறந்தவர்கள் என்றுதானே கர்வப்படுகின்றனர். யெசபேலர் கவலைப்படாமல் இன்பத்தில் திளைத்திருக்கிறார்கள். எப்படி? தந்தக்கட்டில்களில் பஞ்சணையில் சாய்ந்து கிடக்கிறார்கள். ஆட்டுக்குட்டிகளையும் கொழுத்த கன்றுகளையும் தின்கின்றார்கள். தம்புரு வாசிக்கிறார்கள். பெரிய பாத்திரங்களில் மதுபருந்துகிறார்கள். சிறந்த பரிமள தைலத்தை பூசிக்கொள்கிறார்கள். இந்த இன்பக்களிப்பு இல்லாதொழியும் இவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். இவர்களது செல்வச் செருக்கை ஆண்டவர் வெறுக்கிறார். இவர்களின் விருந்து கொண்டாடல் நின்று போகும் என்கிறார். மக்கள் ஒருவர் கூட மீதி இல்லாமல் அழிந்து போவார்கள். வீடுகள் பாழாகிப் போகும். இஸ்ரவேலருக்கெதிராக மற்றோர் இனத்து மக்களை ஆண்டவர் எழுப்புவார். அவர்கள் வந்து இஸ்ரவேலரை ஒடுக்குவார்கள். வீண் காரியத்தில் மகிழ்ச்சி. இஸ்ரவேலர் நியாயத்தை நஞ்சாக்கி நீதியை கசக்கும் எட்டியாய் மாற்றினார்கள். நீதியையும் நியாயத்தையும் மாற்றிப் போட்டு சுகபோக வாழ்வு வாழ்வதை தேவன் வெறுக்கிறார். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் ஒருக்கிறார். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாமும் தேவையில்லாத ஆடம்பரங்களை ஒதுக்கிவிட்டு எளிய இனிய வாழ்வு வாழக் கற்றுக்கொள்ள வேண்டும். தந்தக்கட்டில் கொழுத்த கறி போன்று இன்றும் வளவாழ்வைக் குறியாகக் கொண்டு வாழ்பவர் பலர் உண்டு. இந்த உலக வாழ்வு நிலையானது அல்ல. நமது குடியிருப்போ பரலோகத்திலிருக்கிறது. அதை நோக்கியே நம் கவனம் இருக்க வேண்டும். அதற்குத் தேவையான தேவநீதியைத் தேட வேண்டும். இவ்வுலக வாழ்வில் நியாயத்தை புரட்டாமல் நியாயத்திற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக நாம் ஆடம்பர வாழ்வுக்கு இடம் கொடுக்கும்போது அழிவுக்கு ஆளாக நேரிடும். ஆடம்பர வாழ்வு அழிவுக்கு இட்டுச் செல்லும். ஆடம்பர வாழ்வு அழிவுக்கு இட்டுச் செல்லும். ஜெபம். தேவனே, நீதியையும் நியாயத்தையும் புரட்டாமல் எளிய வாழ்வு வாழ உதவி செய்யும். உம்முடைய பார்வையில் நாங்களே சிறந்தவர்கள், எங்களுக்கு மட்டுமே மோட்ச வாழ்வு சொந்தம் என்று இருமாப்பு கொள்ளாதிருக்கும் ஆவியின் எளிமையைத் தாரும். பாவிகளாகிய எங்கள் மீது கிருபையாயிரும். ஆமென்.